ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தை நேரத்துக்காக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்ன யெப்தாவை குறித்து நாம் பார்க்க இருக்கோம். இந்த யெப்தா தன் சகோதரர்களாலே பகைக்கப்பட்டவன். தன் சகோதரர்கள் அவனை தங்களிடத்திலிருந்து துரத்தினார்கள். தங்கள் தகப்பனுடைய சுதந்திர பாகத்தில் அவனுக்கு பங்கு இல்லை என்று சொல்லி துரத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த யெப்தா. இந்த யெப்தாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த யெப்தா தன் காரியங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே சொன்ன ஒரு தேவ மனுஷன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனை வேளைகளை போராட்டத்தின் நேரத்தில் நம்முடைய நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ நெருங்கி பழகக்கூடிய ஒருவரை தேடி நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இந்த மனுஷனும் தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்ன ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதனாக இருந்திருக்கிறார். மிஸ்பா என்றால் காவல் கோபுரம் என்ற அர்த்தம். மிஸ்பா என்றால் காவல் கோபுரம். பாருங்க, இந்த யெப்தா தன்னுடைய பிரச்சனையின் வேளையிலே சகோதரராலே பகைக்கப்பட்டிருந்தாலும், துரத்தப்பட்டிருந்தாலும், சொந்த ஜனங்கள் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், அவன் தேவனுடைய சமூகத்தை அண்டி தன்னுடைய கவலைகளை, தன்னுடைய வேதனைகளை, பாருங்க, சொந்த குடும்பம் பகைக்கிற வேளையில அதன் பாரங்கள் எத்தனை அதிகமாக இருக்கும். அவன் எந்த ஒரு மனுஷனையும் தேடி போகல, கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து சென்றார். வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது தன் உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து தன் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினான். ஒரு சில தேவ மனிதர்கள் தங்கள் பிரச்சனையின் வேளையிலே, கண்ணீரின் பாதையிலே தேவனுடைய சமூகத்தை இறுக பற்றி கொள்கிறார்கள். அநேக இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருகிறதில்லை. பிரச்சனை என்று வரும் பொழுது மனிதர்களை தேடி, மற்றவர்களை தேடி ஓடி போகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மிஸ்பா தன் காரியங்களை எல்லாம், யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே சொன்னான். மிஸ்பா என்பதற்கு காவல் கோபுரம் என்று அர்த்தம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தூங்காமல் பாதுகாக்கிற, ஒவ்வொரு நிமிடமும் தன் பிரச்சனைகளை கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் ஒரு பதில் வருகிற காவல் கோபுரமாகிய கர்த்தருடைய சமூகத்திலே இந்த யெப்தா தன் பிரச்சனைகளை சொல்லி கொண்டு இருந்தான், தன் காரியங்களை சொல்லி கொண்டு இருந்தான். அநேகரால மறக்கப்பட்ட நிலைமையில அவன் கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்க பிரச்சனைகள் எத்தனை பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்க பாரங்களை மனிதர்களிடத்தில் சொல்வதை காட்டிலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே சொல்ல பழகுங்கள். தன்னை உருவாக்கின சிருஷ்டிக்கத்தை உறங்காமலும் தூங்காமலும் எப்பொழுதும் ஒரு காவல் கோபுரமாக இருக்கிறதை யெப்தா உணர்ந்து கொண்டான். ஆதலால் தான் தன்னுடைய பிரச்சனைகள் என்று வரும் பொழுது, போராட்டம் என்று வரும் பொழுது, எந்த ஒரு மனிதனையும் சார்ந்த முடிவு எடுக்காமல் தேவனுடைய சமூகத்தில் சென்று அந்த இடத்துல தன்னுடைய கவலைகள், தன்னுடைய வேதனைகளை அவன் பகிர்ந்து கொண்டான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கென்று ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம், நீங்கள் தனித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள். அநேக நாட்களாக ஜெபிக்காமல் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பிரச்சனைகளின் நிமித்தம், உங்கள் பாடுகளின் நிமித்தம் ஜெபத்தை மறந்திருக்கிறீர்கள். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகம், ஜெபத்தை கேட்க தேவ சமூகம் ஒரு மிஸ்பா காணப்பட்டது. தேவன் பதிலை கொடுக்கிற இடமாக அந்த மிஸ்பா காணப்பட்டது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்திற்கும் கர்த்தராலே பதிலை கொடுக்க முடியும். போதும், நீங்கள் சோர்வடைந்திருந்தது போதும், ஜெபிக்காமல் தளர்ந்து போய் இருக்கிறது போதும். உங்க பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. தேவ பிரசன்னம் நீங்க ஜெபிக்கிற இடத்துல தங்கி இருக்கிறது.
நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. காவல் கோபுரமாகி அந்த மிஸ்பாவிலிருந்து யெப்தாவுக்கு பதில் வந்தது. அவன் காரியங்களை சொல்லி ஜெபிக்க 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 மனுஷர்கள் அவனை தேடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை தேடி வந்து எங்கள் மேல் நியாயாதிபதியா இரு என்று சொல்லி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, நீங்க கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்திருப்பீர்களா, ஜனங்கள் உங்களை தேடி வருவார். சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவச்சனமே, உங்க சொந்த பந்தங்கள் உங்களை பகைத்து துரைத்து இருக்கிறார்களா? தேவனுடைய சமூகத்தை பற்றி கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒன்று வரும், அப்பொழுது அவர்கள் தேடி வருவார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரிந்திருக்கிற உங்கள் குடும்பம், பிரிந்திருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றிணைய கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருந்து ஜெபிங்க. அவருடைய சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுங்கள். கர்த்தரை நோக்கி உங்கள் காரியங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் வையுங்கள். எப்படி அன்னாள் தன் பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி அழுதாலோ, தன் இருதயத்தின் பாரங்களை ஊற்றிவிட்டார். பின்பு அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. தேவ சமூகம், தேவ சந்நிதி, ஜெபத்தை கேட்கிற இடம். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஜெபிக்கிற ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் ஊழியங்களை செய்தார். இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். பகல் வேளைகளிலே தேவ ஆலயங்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் பிரசங்கித்தார். இரவு வேளையிலே ஒலிவ மலைக்கு சென்று அவர் தனித்திருந்து ஜெபித்தார். வேதத்தில் வாசிக்கப்படுகிறது, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் 37 வசனத்திலே, அவர் பகல் காலங்களில் தேவ ஆலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தது. ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். லூக்கா 22:39 வாசிக்கிறோம், வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவகுமாரன். அவருக்கென்று ஜெபம் நேரம் இருந்தது. அவர் ஜெபிக்கும்படியாய் வழக்கமாய் தான் தெரிந்து கொண்டிருந்த அந்த ஒலிவ மலைகளை கடந்து சென்று அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார். பிதாவுடைய குமாரன், தேவகுமாரன், அவர் சொன்னால் அற்புதம் நடக்கும், அவர் சொன்னால் அதிசயம் நடக்கும், அவர் சொன்னால் மரித்தவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அத்தனை அதிகாரங்களும் வல்லமையும் உடையவராக இருந்தும் பிதாவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக இரவு முழுவதும் தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, பிதாவுடைய வல்லமையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அதனால தான் அவருடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்தது. அவர் சிலுவையில் அரைமடியாய் பிடித்து கொண்டு போயிருக்கிற வேளையிலே, பிடிக்க வருவதற்கு முன்பதாக அவர் ஒலிவ மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி ஜெபித்தார். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? எனக்காக விடுத்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெப நேரம் அது கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். ஜெப நேரம், உங்கள் ஜெப ஸ்தலம் ஒரு மிஸ்பாவாய் காணப்படுவதாக, ஒரு அற்புதங்களை கொண்டு வருவதாக, ஒரு அதிசயங்களை கொண்டு வருவதாக, காவல் கோபுரமாய் கர்த்தர் இருந்து உங்களை பாதுகாப்பாராக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடிந்ததுக்கு ஒரு காரணம், அவர் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பிதாவுடைய சமூகத்தில் பிதாவுடைய வல்லமையை அனுபவித்து கொண்டிருந்தார். பாருங்க, பகல் முழுவதும் முடியும், இரவு முழுவதும் ஜெபம். பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தி கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருகிற இடம் ஒன்று உண்டு. அது கர்த்தருடைய சமூகம், அது கர்த்தருடைய சந்நிதி. நீங்க எங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்களோ அது ஒரு மிஸ்பாவாய் மாறும். நீங்க எங்கு ஜெபித்து ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறீர்களோ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அந்த ஒலிவ மலையின் அனுபவத்தை போல நீங்க ஜெபிக்கிற இடம் மாறும். அதனாலதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. அவர் ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் கேட்ட ஒன்றையும் அவர் விலக்கி வைக்கல. அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போய் விடாதீங்க. தேவ சமூகம், தேவ சந்நிதி உங்களுக்கு பதில் கொடுக்கிற இடம். அவர் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அன்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தை நோக்கி எழும்பி வா, தேவ சமூகத்தை நோக்கி எழுந்து வாங்க.
சோர்ந்து போனது போதும், அமைதலாய் இருந்தது போதும், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை என்று இடறி விழுந்தது போதும், மிஸ்பாவிலே யெப்தா ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தா. எங்கே துரத்தப்பட்டானோ, எங்கே ஜனங்கள் அவனை வெறுத்தார்களோ, அந்த ஜனத்துக்கு கர்த்தர் நியாயாதிபதியாக உயர்த்தினார். நம் கர்த்தர் உயர்த்துகிறவர். எங்கே தள்ளப்படுகிறீர்களோ அங்கே உங்க ஜெபங்கள் வல்லமையாய் எழும்பும். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவர் காவல் கோபுரமாக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக உங்கள் நடுவிலே இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் சொல்லுகிறேன், ஒலிவ மலையிலே ராத்திரி முழுவதும் அவர் தங்கி ஜெபித்தார். வழக்கத்தின்படியே அவர் ஜெபித்துக் கொண்டார். ஒரு நாளும் இடைவிடலை, ஒரு நாளும் சொந்த போகல. என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உங்க பாடுகளை சுமக்க, உங்க கண்ணீர் மாற்றப்பட, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு மிஸ்பாவின் அனுபவம் உங்களுக்குள்ள வரட்டும். ஒரு ஒலிவ மலையின் அனுபவம் உங்களுக்குள்ள வரட்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமை தான். ஆனா சட்டம் இயற்றப்படுகிறது. பாபிலோன் ராஜாவை தவிர மற்ற யாரையும் வணங்கக்கூடாது, மற்ற எதையும் எந்த தெய்வத்திடத்திலும் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி சட்டங்கள் இயற்றப்படுகிற வேளையிலே தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் அவன் ஜெபித்தான். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதிகாரிகள் நினைத்தார், தானியேலை எந்த காரியத்திலும் குற்றப்படுத்த முடியல, அவனுடைய தேவனுடைய காரியத்தில் ஏதாவது அவனை குற்றப்படுத்த முடியுமா என்று பார்த்து, தேசத்தின் சட்டத்துக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான், அவன் தன்னுடைய தேவனை வணங்குகிறான் என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள். எதற்குமே தானியேல் வளைந்து கொடுக்கவில்லை, தொடர்ந்து ஜெபித்தான். பலகணிகள் திறந்திருக்க அவன் வழக்கத்தின்படி ஜெபிக்கிற மேல் அறையில் சென்று பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான். தேவ பிள்ளைகளே, எந்த சட்டமும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எதிராக எழும்பின மனுஷர்கள் மத்தியில கர்த்தர் தானியேலுக்கு ஒரு மகா பெரிய ஜெயத்தை கொடுத்தா. காரணம், ராஜாவை வந்து சொல்லுங்க, தானியேலின் தேவனே மெய்யான தேவன், இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று ராஜா அறிக்கை பண்ணும்படியாக ஜெபத்தின் வல்லமை எழும்பிற்று. என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபிக்க பழகுங்க, ஜெபிக்க எழும்புங்க. இதை வாழ வைக்கும் வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடுகிறதில்லை. நீ சகலவற்றையும் மேற்கொள்வீங்க. நீங்க இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீங்க. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடம் இல்லை. ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு, ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு. ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, எழும்பு, ஜெபத்துல எழும்புங்க. ஒரு மிஸ்பாவின் அனுபவம், ஒரு ஒலிவமலையின் அனுபவம், ஒரு மேல் வீட்டறையின் அனுபவம் ஒரு ஜெயமுள்ளவர்களாக மாற்றினது, வல்லமை உள்ளவர்களாக மாற்றினது. எந்த ஜனங்கள் துரத்தினார்களோ அதே ஜனங்கள் தேடி வந்து தன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். யெப்தாவை, நீர் என் மேல் தலைவனாக இரு, இந்த யுத்தத்தை நடத்தும் என்று சொல்லி அவனை தேடி வந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபம் உங்க வாழ்க்கையில காரியங்களை அனுகூலமாய் மாற்றும். ஜெபம் உங்க வாழ்க்கையில இயலாதவைகளை முடித்து காட்டும். ஜெபம் கர்த்தருடைய மகிமையை நீங்க காண பண்ணபடியா உங்களுக்கான அது அற்புதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எழுந்திருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தீவிரத்து புறப்படுங்க. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஜெபிக்கிறவன் தோற்று போகிறது இல்லை. ஜெபிக்கிறவன் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். அந்த யெப்தாவை ஜனங்களுக்கு தேசாதிபதியாக, நியாயாதிபதியாக, சேனாதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். அதே கர்த்தர் உங்களுக்கும் ஒரு உயர்வை தருவார். சோர்ந்து போய் இருக்கீங்களா? பல ஆண்டுகளாக அற்புதம் நடக்கலன்னு சோர்ந்து போய் இருக்கீங்க. மீண்டும் எழும்புங்க, மிஸ்பாவை கட்டி எழுப்புங்க. ஒலிவமலையின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க 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 காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்.
அது மாம்சமான யாவுடைய கண்களும் காணும். உங்க வாழ்க்கையில மிஸ்பாவின் அனுபவம் தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னான். அதனாலதான் அவன் போன யுத்தத்துல ஒரு மகா பெரிய ஜெயம் வந்தது. உங்களுக்கும் ஜெயம் வரும். நீங்க தோற்று போகிறது இல்லை. நீங்க நிந்தை அவமானத்தை சுமக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.